இப்படி கூட மட்டன் சுக்கா பண்ணலாங்க. நல்லா செம்ம டேஸ்ட்டா, நம்மளே வறுத்து, மசாலா அரைச்சு, மட்டன் சுக்கா பண்றது செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு 1/2 கேஜி மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெறைய தண்ணி ஊத்தாம, ஒரு அளவா முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி, கொஞ்சோண்டு உப்பு போட்டு, விசில் ஒரு 5 விசில், 6 விசில் வர வரைக்கும் போட்டு, குக்கர்ல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்றதுக்காண்டி மசால் தயாரிக்க போறோம். அதுக்காண்டி ஒரு பேன வச்சுக்கோங்க. அதுல 2 ஏலக்காய், பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, மிளகு, கசகசா, சோம்பு, மல்லி, ஒரே ஒரு வத்தலு, சீரகம் காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸில அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுக்கா பண்றதுக்கு திரும்ப ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊத்தி, வெள்ளைப்பூடு பொடியா கட் பண்ணி வச்சு, அப்புறம் கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கை நெறைய சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கர்ல வச்ச மட்டனு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நம்ம கோர்ஸா அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? மசால். அந்த மசாலா போட்டு நல்லா தூவி, நல்லா கொத்தமல்லி, புதினா போட்டு நல்லா இறக்கிட்டு, ஒரு பிளேட்ல ஒயிட் ரைஸ் போட்டு, நம்ம செஞ்ச சுக்காவ 2 கரண்டி எடுத்து வச்சு சாப்பிட்டா சும்மா அடிப்பொலியா இருந்துச்சுங்க. டேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பில்டப் பண்றணும், பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.